ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் கேர்ள்ஸ் இதை எழுதினவங்க கேர்ல் சர்ச்சில். இந்த பர்டிகுலர் ப்ளே 1982 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க, ராயல் கோர்ட் தியேட்டர் இன் லண்டன். ஓகேவா? ஸோ August 28, 1982 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இமேஜினேஷன் அண்ட் ரியாலிட்டி இது ரெண்டுமே பிளெண்ட் ஆனால் என்ன மாதிரியான அவுட்புட் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்த சில விமென், அந்த விமென் கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க இப்போ ரியல் லைஃப்பில் அவங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ணாலோ இல்லை அவங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனோட பேசினாலோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபிக்ஷனல் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு அவங்க ப்ளூரலில் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ நிறைய கேர்ள்ஸோட லைஃப், அவங்களோட லைஃப் வந்து எந்தளவுக்கு ட்ராஜடியாக இருந்துச்சு, என்ன மாதிரியான லைஃப் அவங்க லீட் பண்ணணும்னு நினச்சாங்க, அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்கிற மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் விமனோட லைஃப்பை பற்றி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ப்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளே ஓபி அவார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெஸ்ட் ப்ளே ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட் கிடச்சிருக்கு. தென் மார்கரெட் அப்படின்ற ஒரு லேடி, அவங்க தான் பிரிட்டனில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு விமன் சொசைட்டி, விமன் ரிலேட்டடான ஃபெமினிஸ்ட் சொசைட்டி ஒன்று, அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரூலிங் பண்ணி இருந்தாங்க. ஸோ அவங்களோட லைஃபையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து அவங்களோட கேரக்டரையும் இந்த பிளேயில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக வச்சு இந்த பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே விமன் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்பை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாகவே 2 ஆக்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்டில் 3 சீன்ஸ் இருக்குது, செகண்ட் ஆக்டில் 2 சீன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 ஆக்ட் ப்ளே தான். எல்லா கேர்ள்ஸோட ஸ்டோரியும் கவர் பண்ணுறதுனால ரொம்பவே லென்த்தியான ஒரு ட்ராமாவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் ரொம்ப லென்த்தியாக எல்லாரோட ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஆக்ட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா? கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பற்றி பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கல, ஏன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு கேரக்டரோட லைஃப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட லைஃப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு சாட்டர்டே நைட், ஸோ ப்ரொட்டகானிஸ்டான மார்லன் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, டின்னர் பார்ட்டி. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்க டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. லண்டனில் இருக்கிற 6 ஃபேமஸ் விமனை அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு தான் நடக்குது. ஓகேவா? அந்த 6 விமன் எங்கேருந்து வராங்க அப்படின்னா, பாஸ்ட்ல இருந்து, ஓகேவா, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆல்ரெடி இறந்து போன கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டிக்கு வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா, இசபெல்லா பர்ட். ஸோ இசபெல்லா பேர்ட் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வராங்க. அவங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 19th சென்ச்சுரியில் இங்கிலாண்டில் தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு கிளர்ஜிமேன், இங்கிலீஷ் கிளர்ஜிமேனோட பொண்ணு. அவங்களோட ஃபேமிலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இவங்க வந்து யங்காக இருக்கும்போதே ஸ்காட்லாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஃபேமிலி மொத்தமாக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்க நிறையா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. லாட்டின் கற்றுக்குறாங்க, ஹிம்னாலஜியாக இருக்கட்டும், மெட்டஃபிசிக்கல் பொயட்ரியாக இருக்கட்டும், நீடில் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மேனுவலாக குக் பண்ணுறதா இருக்கட்டும், வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹவுஸ் ஓரியன்டான எல்லா ஒர்க்ஸ்லேயுமே அவங்க ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பீரியட் சைக்கிள் யூஸ்வலி அது ஒரு 5 days இருக்குது அப்படின்னா, சில பேருக்கு 3 days இருக்கும். அதுக்கும் கம்மியாகவோ இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் அது ப்ராப்ளம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பீரியட் சைக்கிள் டேஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போதே இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், இந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 40வது வயசில், அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க இங்கிலாண்டில் இருந்தாங்க, தென் ஸ்காட்லாண்ட் போனாங்க, தென் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ அவங்களோட 40வது வயசில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த சரௌண்டிங், சீயாக இருக்கட்டும், மவுண்டெயினாக இருக்கட்டும், அந்த மார்னிங் ஃப்ரெஷ் ஏர், சன் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே அது மேலே அட்மையர் ஆகுறாங்க. அந்த நேச்சர் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அங்கே வந்து இவங்க ஒரு மேனை மீட் பண்ணுறாங்க, ஜிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு இவங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போகுது. கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சூட்டபிளான
அவங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்டாக இருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணலை. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அவரும் இறந்து போயிடுறாரு. ரொம்ப ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஹாரிஃபிக்கான ஆக்சிடெண்ட்டில் தான் அவர் இறந்து போகிறாரு. இப்போ அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களோட சிஸ்டராக இருக்கட்டும், எல்லாரும் ஒன் பை ஒன் இறந்து போகிறாங்க. ஒரு லோன்லியான லைஃப் தான் இவங்க லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தோணுது. நியர்லி 50+ ஏஜ் இருக்கும்போது அவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட 56 அந்த ஏஜில் வந்துட்டு நியர்லி 1000 ஃபீட் இருக்கக்கூடிய சீயாக இருக்கட்டும், மவுண்டெயினாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. ஈவன் அவங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி நிறைய பெயின் இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க டாலரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணுறாங்க. சைனாவுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட் ஆகுது. தென் அவங்க ஒரு கமிட்டியில் வந்து வாலண்டியராக ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய லெக்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தென் அகெயின் அவங்களுக்கு ஒன் மோர் டைம் சைனாக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. ஸோ அப்போ வந்து அவங்க அகெயின் நான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது இங்கிலாண்டில் இருக்கிற அவங்களோட டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது, உங்களோட பாடி கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட 70வது வயசில் அவங்க வந்து மொராக்கோவோட எம்பரரை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அங்கேயுமே அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே அவங்க நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அட்வென்ச்சரஸான அந்த ஒரு ஜேர்னியை பற்றி இந்த பார்ட்டியில் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லேடி நிஜோவோட ஸ்டோரி. லேடி நிஜோ வந்து அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 14 வயசு இருக்கும்போது ஒரு எம்பரர்கிட்ட அவங்களோட அப்பாவும் அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு நாள் அந்த எம்பரர், ஜப்பானோட எம்பரர், ஓகேவா, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பொண்ணு வந்து இங்கேயே பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீ உன் பொண்ணு இங்கேயே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது. இங்கேயே நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. இருந்தாலும் அவளுக்கு இது ஆர்டர் அப்படின்றதுனால அங்கே ஸ்டே பண்ணுறா. கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு வேற ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறா. அவங்க அப்பா வந்து இவகிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அங்கேருந்து போயிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப லாயலாக இருந்திருப்பாரு. ஸோ நீயும் அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கு நீ டிஸ்ஓபே பண்ணுறியோ அன்னைக்கு நீ நன்னா மாறிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒன்ஸ் இவகிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் இங்கேருந்து போயிருப்பாரு. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணியிருப்பா. இப்போ இந்த எம்பரருக்கு வந்து இவளை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அவளை வந்து ஒரு ஒய்ஃப் மாதிரி அவர் கூடவே வச்சிருப்பாரு. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ எம்பரரோட லவ்வர், எம்பரரோட ஒய்ஃப் அப்படின்ற பொசிஷனில் இருக்கும்போது அவள் ஒரு ப்ரீஸ்டோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். ஸோ அஃபேரில் இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த எம்பரருக்கு தெரிய வரும். தெரிஞ்சாலும் அவர் அதை கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ இவன் என்ன நினைப்பா அப்படின்னா, அவர் ரொம்ப கைண்டான பர்சன், அதனால் நம்மளை எதுவுமே சொல்லலை, அவருக்கு தெரிஞ்சாலும் அவரை கன்சிடர் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவன் நினைப்பா. ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இவன் மேலே உண்மையான லவ் கிடையாது, அது ஒரு லஸ்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இவர் கன்சிடர் பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் மாதிரி நினச்சதுனால இவர் அவளோட எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையுமே ஒரு கன்சிடர் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை யாரோடது அப்படின்னா எம்பரரோடது. ஆஃப்டர்வர்ட்ஸ் இவளுக்கு இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அகிபோனோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரை வந்து அவள் 13வது வயசுலேருந்தே லவ் பண்ணியிருப்பா. அந்த பர்சன் கூட இப்போவும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பா. ஈவன் அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் அவர் வந்து இவளோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அகெயின் இவ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறா. ப்ரெக்னென்ட் ஆகும்போது எம்பரர்கிட்ட இது உங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அது ஆக்சுவலாக எம்பரரோட குழந்தை கிடையாது. அவருக்கே அது தெரியுது. ஏன் அப்படின்னா 2 மந்த்ஸாக அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இது என்னோட குழந்தையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் அவர் எதுவுமே கேட்கல. தென் அந்த குழந்தையும் பிறக்குது. அது ஒரு கேர்ள் பேபி. அது பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தையோட அப்பாவான அகிபோனோ இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயே கொடுத்து நீங்கள் அந்த குழந்தைய வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எம்பரர்கிட்ட எனக்கு மிஸ்கேரியட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ வந்து அவளோட குழந்தைய நிஜோ வந்து அவளோட பொண்ணை பார்த்துருக்கா. அது அகிபோனோ வீட்டில், ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அவள் பார்த்துருக்கா. அதுக்கப்புறமா இவளுக்கு 3rd 4th லைனாக குழந்தைங்க பிறக்குது. அப்போ அந்த 3rd குழந்தை வந்துட்டு அந்த ப்ரீஸ்டோட குழந்தை. அந்த 3rd குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் 4th இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் அந்த ப்ரீஸ்டோட குழந்தை. ஆனால் அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து இறந்து போயிடுறாரு. ப்ரீஸ்ட் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ என்ன கொடுமையாயிடுச்சு அப்படின்னா, எந்த குழந்தையுமே இவகிட்ட இருக்க முடியல. எல்லா குழந்தையும் 1 by 1 இவளை விட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இவ வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுகுறா. யாருமே என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்றாங்க, என் குழந்தையெல்லாம் என்னை விட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த எம்பரரும் இறந்து போயிடுறாரு. எம்பரரும் இறந்து போனதுக்கப்புறம் இவளை பேலஸை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. பேலஸில் என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஒய்ஃப் எல்லாருக்கும்
பாய் பேபி பிறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லேடிஸ் எல்லாரையும் ஒரு வயலண்ட்டான மெத்தடில் பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே பீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்தாலும் கஸ்டம் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து நிஜோக்கு தெரியுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற லேடிஸோட பிளான் பண்ணி என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அங்கே இருக்கிற ஜென்ஸ் எல்லாத்தையும் அந்த லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. வலி தாங்க முடியாமல் அந்த எம்பரர் எல்லாரும் அழும்போது தான் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க, இது ஒன்லி அவங்களுக்கு பாடி பெயின், அவங்க ஃபிசிக்கலி அவங்க வீக் ஆவாங்களே தவிர இதனால உங்களுக்கு ஆண் குழந்தைங்க பிறக்காது அப்படின்றத அவளுக்கு புரிய வைப்பாங்க. இனிமேல் இந்த பேலஸில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மல் ஆகும். நிஜோவை பார்த்து இவ ஏன் இவ்வளோ ஹாரிஃபிக்காக இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு எல்லாரும் சொன்னாலும் இது ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் நான் என்னோட லைஃப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜோ இதை வந்து அந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியும் ஷேர் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்துட்டு டல்கிரெட் அப்படின்ற அந்த லேடி வந்து அவங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப புவரான ஒரு டேபிள் மேனர் தான், ரொம்ப டீசெண்டாக சாப்பிட மாட்டாங்க, டேபிள் மேனர்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் யாரும் பார்க்காத நேரம் அந்த டேபிளில் இருக்கிற பிளேட்ஸை கூட இவங்க திருடி வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாமே இவங்க கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க யார் அப்படின்னா ப்ரூஹல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெயிண்டரோட பெயிண்டிங். ஓகேவா, பெயிண்டர்ஸ் யூஸ்வலி ஒரு பெயிண்டிங்கில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெல் மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடி தான் இந்த டல்கிரெட் அப்படின்றவங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு விமன் ஆர்மியை ஹெல்லை நோக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். ஓகேவா, ஸோ அதிலிருந்து வந்தவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஹாரிஃபிக்கான ப்ரூட்டலான ஒரு ஸ்டோரியை ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னா, இவங்களோட ஓல்டஸ்ட் சன்னு வந்துட்டு ஒரு வீலில் மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பேபியையும் ஒரு சோல்ஜர் ஸ்டாப் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் ரொம்ப ஹாரிஃபிக்கான மெத்தடில் கொலை பண்ணதுனால நிறைய லேடிஸ் நெய்பர் விமன் எல்லாரையும் கூட்டிட்டு ஹெல்லில் போய் அந்த டெவில்ஸோட சண்டை போட போகிறேன், என்னோட ஃபேமிலியை எதுக்காக நீங்கள் இப்படி டெஸ்ட்ராய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நான் சண்டை போடுறதுக்காக போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டோரி. அதாவது அந்த பெயிண்டிங்கை தானே உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அது பெயிண்டரோட பெர்ஸ்பெக்டிவில் அவர் பெரிய ஸ்டோரியை வச்சிருக்கலாம். பட் இவங்களுக்கு புரிஞ்சது தானே இவங்க சொல்ல முடியும். ஸோ அதனால இவங்க சொல்கிறாங்க. ஜோஅனோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு சைல்டு, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தியாலஜியில் நிறையவே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பொண்ணாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து யாரையும் கன்வெர்ட் பண்ணுறது, கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க மிஷினரி இல்லை இல்லையா, எனக்கு பிடிக்கும் அதனால் நான் அதை பற்றி பேசுவேன், பட் யாரும் கன்வெர்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட 12வது வயசில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தியாலஜி ரொம்ப பிடிக்குது, அதை பற்றி நிறைய படிக்கணும், ஏதன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரே ரீசன்னால் லைப்ரரியில் இவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு அவங்களோட 16வது வயசில் அந்த லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி படிக்கிறாங்க. அது வந்து இவங்களோட அந்த பையன் ஃப்ரெண்டை விட இவங்களுக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த லைப்ரரியில் போய் நிறையா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பையன் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் இவங்க தனியாக அங்கே போக முடியல. ஸோ அதுக்காக ஒரு பையன் மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் வே அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரோமுக்கு போகிறாங்க. ரோமில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க பேச ஆரம்பித்தது ஒரு ஹியூஜ் க்ரௌட் அங்கே கேதர் ஆகுது. ஸோ நிறைய பேர் அவங்க பேசுகிறத லிசன் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க ஒரு கார்டினலாக மாறுறாங்க. ஸோ இந்த ப்ரீஸ்ட்டுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெட் மாதிரி ஒரு பர்சனாக மாறுறாங்க. தென் அவங்க ஒரு கார்டினலாக மாறின அந்த சமயத்தில் போப் லியோ, அந்த டைமில் போப்பாக இருந்த கார்டினலுக்கெல்லாம் மேலே இருந்த போப் அப்படின்றவங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க. போப் லியோ இறந்து போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரை போப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவங்கள நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள வந்துட்டு இப்போ ஒரு போப்பாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டியில் என்ன ரூல் அப்படின்னா, நன் எத்தனை பேர் வேணாலும் ஆகலாம். ஆனால் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்துட்டு மென்னை தான், ப்ரீஸ்ட்டை தான் வைப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு விமன் தான். ஆனால் இவங்க பையன் மாதிரியே டிஸ்கைஸ் பண்ணியிருக்கிறாங்க, கெட்டப் போட்டிருக்கிறாங்க. பட் அது தெரியாமல் எல்லாரும் இவங்களை வந்து ஒரு கார்டினலாக
மாற்றியாச்சு. இப்போ ஒரு போப் பொசிஷன்லேயே அவங்கள வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. யாருக்கு தெரியலனாலும் கடவுளுக்கு தெரியும் இல்லையா நான் ஒரு பொண்ணுன்றது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாக இருந்தாலும் அந்த போப் லைஃப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குது, நிறைய மணி கிடைக்கும், லேக்ஸ் கணக்கில் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாக அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சின் இல்லையா? கிறிஸ்டியானிட்டியில் ரோமன் கேத்தலிக்ஸில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. ஒரு ப்ரீஸ்டாவோ ஒரு நன்னாவோ மாறினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அவங்களோட லைஃப்பை கடவுளுக்காக கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கக்கூடாது. பட் இவங்க சீக்ரெட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதனால ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. ஸ்டார்டிங் பீரியடில் அவங்களோட வயிறு பெருசாகும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் உடம்பு போட்டுட்டு போல, நம்ம ஃபேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரலில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பரேடு ஒன்று நடக்குது. ஸோ அந்த பரேடில் ஹார்ஸில் வச்சு போப், அதாவது இவங்கள வந்துட்டு உட்கார வச்சு எல்லாரும் ஒரு பரேட் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு லேபர் பெயின் வந்துடுது. ஸோ ப்ரெக்னென்சி பெயின் வந்தோடனே இவங்க ரொம்ப வலியில் கடந்து அவ்வளோ அழுகிறாங்க. என்னை வந்து உடனே இதிலேருந்து கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ அதை பார்த்த க்ரௌட் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா போப்புக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்க இறந்து போக போகிறாங்க, அதனால தான் அழுகுறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுது. குழந்தை அப்படியே அந்த ரோட்லேயே பிறந்துடுது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர கோவம், ரொம்பவே ஷாக்கிங்காகவும் இருக்குது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒருத்தர் வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ கடவுளுக்கு எதிரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி கத்துன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ தான் குழந்தை வந்து டெலிவரி ஆயிருக்குன்றதை கூட யோசிக்காமல் அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து கல்லாலே அடித்து அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதை சொல்லிக்கிட்டே அவங்க டென்ஷனில் அந்த கஷ்டத்தில் அழுதுகிட்டே நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறாங்க அந்த பார்ட்டியில். லாஸ்ட்டாக கிரிசல்டா வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்த கெஸ்ட் அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேரி ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஃபேரி டேல் மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது இவங்க அவங்களோட வில்லேஜ் சைடில் ஒரு ரூரல் ஏரியாவில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது வால்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இந்த 15 வயசு பொண்ணை பார்க்குறாங்க. இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. அவங்க அப்பா ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அப்போது இந்த வால்டர் அப்படின்றவர் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்பேன். என்ன அப்படின்னா என்னோட லைஃப் ஃபுல்லாகவே இவன் எனக்கு லாயலாக இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்லணும், ஒபே பண்ணணும், அது மட்டும்தான் நான் இவட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரி என் பொண்ணு அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்டேயும் ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. கல்யாணமும் நடக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா ரொம்ப நல்லவர் நம்ம ஹஸ்பண்ட், இவரை மாதிரி ஒரு நல்லவரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. 2 பேரும் சேர்ந்து நல்ல லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவளுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்து வெறும் 6 வீக்ஸில் அந்த குழந்தைய வந்து அவகிட்ட இருந்து பிரித்து இது வந்து வில்லேஜஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றான். எதுவும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே ப்ராமிஸ் வாங்கியிருக்கு இல்லையா? ஸோ இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அந்த குழந்தைய கொண்டு அங்கே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பாய் பேபி பிறக்குது. அந்த பாய் பேபியை 2 வருஷம் அவங்க அம்மாவோட இருக்க அலோவ் பண்ணுறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பேபியும் தூக்கிட்டு போயிட்டு வில்லேஜஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போவும் இவ எதுவுமே சொல்லலை, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறான். தென் 12 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இதுக்கு மேலே உன்னோட வாழ விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு வந்து ஃப்ரெஞ்ச் பொண்ணு, அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள், யங்காக இருப்பாள். அவளுக்கு வந்து கரெக்டாக 16 வயசு தான் ஆகுது அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. இவளும் சரி ஓகேன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறா. கேட்டுட்டு இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும், அது எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும், ஏன்னா உனக்கு தான் என்னோடய டேஸ்ட் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு, முடிஞ்சதும் நீ உன்னோட வில்லேஜுக்கே போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறா. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, பிரைடும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து அவளோட தோளில் கை போட்டு அவளை கிஸ் பண்ணுறாரு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கல்யாணம், நான் இப்போது என்னோடய வில்லேஜுக்கு போகணும், என்ன இது அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு நான் வந்து இவ்வளோ நேரம் உன்னை செக் பண்ணிகிட்டு இருந்தேன், உன்னை ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம குழந்தை பிறந்த டைமில் இருந்தே குழந்தைய உன்கிட்ட இருந்து எடுத்தா நீ என்கிட்ட லாயலாக இருக்கியா, என்கிட்ட கோவப்படாமல் இருக்கிறியா, என்னோடய வேர்ட்ஸை ஒபே பண்ணுறியான்னு நான் பார்த்தேன். இப்போ எனக்கு மேரேஜ்னு சொல்லும்போது உன்னோட ரியாக்ஷனை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பிரைடு யாருன்னா நம்மளோட பொண்ணு தான், நம்மளோட ஃபர்ஸ்ட் பொண்ணு தான், அவளுக்கு தான் இப்போ 16 வயசு ஆகுது.
அந்த பொண்ணை தான் நான் பிரைடுன்னு சொல்லி உன்கிட்ட காட்டினேன், அது நம்மளோட பொண்ணு, எனக்கு கல்யாணம்லாம் கிடையாது, நான் உன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன், உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சேன், நீ அதில் பாஸ் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப லாயலாக இருந்த, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக பேசுகிறாரு. யாராக இருந்தாலும் எந்த பொண்ணாக இருந்தாலும் பயங்கரமாக கோவம் வரும். பட் அந்த சுச்சுவேஷனில் கூட நம்ம ஃபாதருக்கு நம்ம பண்ணி கொடுத்த ப்ராமிஸ், இவருக்கு நம்ம பண்ண ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு அதையும் சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதோட இவளோட ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த மாதிரி அந்த கெஸ்ட்டாக வந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள இறந்து போன அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்ட் 1ல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன் இதோட முடியுது. இப்போ மார்லனோட அந்த ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஒரு பொண்ணு ஜெய்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதுலையும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன், என்னோட மேரேஜ் வந்து சூன் நடக்க போகுது, ஸோ என்னோட மேரேஜ்க்காக நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஈவன் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் கூட கிடையாது, ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கூட நான் ஒரு வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் பார்க்குறேன், ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நான் செலவு பண்ணலை, தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் மேரேஜில் செலவு பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் மார்லனுக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஃப்யூச்சரில் கூட ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் வந்து பேபிக்கெலாம் பிளான் பண்ணுறதா இல்லை, கொஞ்ச நாள் லைஃப் போட்டோம், அதுக்கப்புறமா எப்போ நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறோம், நம்மளால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியும்னு தோணுதோ அப்போ நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அது கேட்கும்போது மார்லனுக்கு சரி ஓகே, இவங்களோட ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, மார்லன் ஒரு சஜஷன் கொடுக்குறா. நீங்கள் எந்த இடத்துலையும் போயிட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்கேஜ்டாக இருக்கிறீங்க அப்படின்றப்போ ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அப்படின்றத எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஜெய்னி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. பட் மார்லன் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவளுக்கு இந்த ஃப்ளாஷி லைஃப் எல்லாமே சுத்தமாக பிடிக்காது. ஸோ 2 பேருக்கும் இந்த ஒரு கான்ட்ராஸ்டான குவாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்லன் வந்து சொல்கிறா, எனக்கு என்னமோ இந்த ஜாபுக்கு நீங்கள் சூட் ஆக மாட்டீங்கன்னு தோணுது, வேற ஒரு ஜாப் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். லாம்ப்ஷெட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, அது ஒரு ஃபாதர் அண்ட் 2 சன் வந்து ரன் பண்ணுறாங்க. ஏன்னா மார்லனோட ஐடியா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இவ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு லீடர் ரோல் எடுத்து அவங்க கீழே இருக்கிற அந்த விமன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான எபிலிட்டி இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த கம்பெனியில் அந்த மாதிரியான பொசிஷனில் ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவளை அங்கே சொல்லலாமே அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். ஜெய்னி வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறா, ஹெசிடேட் ஆகிறா, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளோட ஐடியாவை சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி என்னோட ஃபியான்சி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் நிறையா ட்ராவல் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறா. சொல்லிவிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி ஓகே, எனக்கு வந்து ஜாப் கிடைச்சா போதும், நான் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த என்னோட அப்ளிகேஷனை நீங்கள் அங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட்டு ஆங்கி அப்படின்ற ஒரு பொண்ணோட கதையை சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 16 வயசு. அவளோட கிட் அப்படின்ற இன்னொரு பொண்ணும் இருக்கிறா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாய்ஸ் அப்படின்ற ஒருத்தியோட வீட்டில் பேக்யார்டில் ஜங்க் ஷெல்டர், அதாவது கிட்ஸ் எல்லாம் அவங்க விளையாடுறதுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்காக அவங்களே சின்ன சின்ன தேவையில்லாத பொருளை வச்சு ஒரு ஷெட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜாய்ஸ் அப்படின்றது யாருன்னா மார்லனோட சிஸ்டர். ஸோ மார்லனோட சிஸ்டர் வீட்டில் ஆங்கி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறா, அது ஜாய்ஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இப்போது அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற டைமில் ஜாய்ஸ் வந்து அவளை கூப்பிடுறா, ஆங்கின்னு சொல்லி கூப்பிடும்போது இவளுக்கு கேட்குது, இருந்தாலும் பதில் சொல்ல மாட்டேறா, அவள் அப்படியே இருக்கிறா. அப்போ கிட் வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்களா, இல்லை நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது, ஈவன் அவங்கள வந்து கொலை பண்ணிடலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது, அவங்க என் அம்மாவாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவள் பேசுகிறா. தென் 2 பேரும் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. அப்போ ஆங்கி தான் அங்கே வந்து ஒரு பாசி லுக், அவள் தான் அங்கே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஜாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்காக பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்படி வைக்கும்போது கூட இந்த பொண்ணை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு அங்கே பிஸ்கெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கிறா. இவளை தேடிட்டே இருக்கிறா, அவள் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆங்கி வந்து என்னென்னு நினைக்கிறா அப்படின்னா, எனக்கு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது, என்ன அப்படின்னா, என்னோட ஆண்டான மார்லன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் என்னோட அம்மாவாக இருப்பாங்களோ, ஜாய்ஸ் என்னோட அம்மாவாக இல்லையோ அப்படின்றது எனக்கு ஒரு தாட் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவளுக்கு வந்து லண்டனுக்கு போய் அவங்களோட ஆண்டியை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜாய்ஸ் கண்டுபிடிச்சிட்றா, அவள் இங்கே தான் இருக்கான்றது தெரிஞ்சோடனே
அவளை நல்லா திட்டி வீட்டை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அனுப்புனதுக்கு அப்புறமா இப்போ கிட் அண்ட் ஜாய்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கிட் வந்துட்டு அந்த இவங்களோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி சரியா. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆங்கியோட தாட் என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ என்னோட லைஃப் நல்லா இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பார்ட்னர் வந்து ஒரு நல்ல பார்ட்னராக வந்தாங்க அப்படின்னா மேபி என்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ திங்க் பண்ணுறா. ஆனால் ஜாய்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஜாய்ஸ் நினைக்கிறாங்க. இப்போ ஆங்கி வந்து அங்கேருந்து வரா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரா. இதை பார்த்த உடனே ஜாய்ஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை உடனே நீ மாற்றணும், இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்ட உடனே ஆங்கி வந்து கிட்ட சொல்கிறா, நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போடுவேன், அது எப்போன்னா என்னைக்கு நான் இந்த ஜாய்ஸை வந்து பிரிக்கை வச்சு அவள் மண்டையை உடைக்கிறனோ, அவள் இறந்து போகிறாளோ அதுக்கப்புறம் நான் வியர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்லிடுறா. சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்ற போயிடுறா. இப்போ இங்கே மார்லனோட ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னா, நெல் அண்ட் வின் அப்படின்னு சொல்லப்படுற 2 லேடிஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னா அவங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மார்லன் வராங்க. மார்லனை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்லன் வந்து இப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் ஹார்வர்டோட பொசிஷனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட பொசிஷனில் தான் இப்போ மார்லன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இது தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் அங்கே வந்து புதுசாக நிறைய ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வின் அப்படின்ற அந்த லேடி வந்து லூயிஸ் அப்படின்ற 46 வயசில் உள்ள ஒரு லேடியை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக வேறு ஒர்க் தேடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நடந்துகிட்ருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஆங்கி வந்து என்னோட ஆண்ட்டை நான் பார்க்க போகிறேன் லண்டனுக்குன்னு சொன்னாலே அவள் அவங்க அம்மாட்ட சொல்லிக்காமலே இங்கே மார்லனை பார்க்குறதுக்காக இங்கே வந்துடுறா. லண்டனுக்கு வந்துடுறா. ஆஃபீஸ்க்கும் வந்துடுறா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு மார்லனை சர்ப்ரைஸ் பண்ண உடனே அவளும் சரி ஓகே எப்படி வந்த என்ன இது எல்லாமே கேட்டுட்டு அம்மாட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் அவள் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. பட் அது போய் அவங்க அம்மாவுக்கு தெரியாது இவள் எங்கே வந்திருக்கா அப்படின்றது. இப்போ அவள் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கூட மார்லன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றா. மார்லனோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹார்வர்ட் அப்படின்றவர், அவரோட அந்த ஜாபை தான் இப்போ அவங்க பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்ஸஸ் கிட் அப்படின்றவங்க வந்து மார்லன் கிட்ட பேசுகிறாங்க. நீ ஏன் அவரோட ஜாபை எடுத்து உனக்கு வச்சுக்கிட்ட, அவருக்கும் ஃபேமிலி இருக்குது, அவர் அதை பார்த்துக்கணும், ஸோ நீ வந்து அந்த ஜாபை அவருக்கே கொடுத்துருன்னு சொல்லும்போது இவங்க வந்து இல்லை என்னால் கொடுக்க முடியாது, நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபர்னாக பேசுகிறாங்க. ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த லேடி கோவப்பட்டு வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஆங்கிக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக நம்ம ஆண்டி வந்துட்டு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. தென் இன்னொரு பக்கம் நெல் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஷோனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 29 வயசு பொண்ணை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு வந்து வயசு 29, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவளோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறா. பட் ஆக்சுவலி அவளுக்கு 19 வயசு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு போய் சொல்லி அவங்க வந்து ஒர்க்குக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தென் வின் அப்படின்ற லேடி வந்துட்டு ஆங்கி கிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவங்களோட லைஃப், அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது, அவங்களோட ஃபேமிலி லைஃப், ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆங்கி வந்து அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்போ நெல் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஹார்வர்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, பட் அவர் ஸ்டில் உயிரோடு தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ மார்லன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நினச்சி பார்க்குறாங்க. ஜாய்ஸோட வீட்டில் ஜாய்ஸ் அண்ட் மார்லன் 2 பேரும் சிஸ்டர்ஸ் 2 பேரும் கிச்சனில் நிற்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆங்கி ஒரு பக்கம் அவங்க ஆண்ட் வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரெஸ், பர்ஃப்யூம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா மார்லன் அப்படின்றவங்களோட பொண்ணு தான் இந்த ஆங்கி அப்படின்றவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமனாக இருக்கணும், அதுக்கு ஃபேமிலி தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட பொண்ணு எல்லாரையும் விட்டுட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அப்போ வந்து ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட லைஃப்பை மட்டும் யோசிச்சு நம்மளோட அம்மாவாக இருக்கட்டும், உன்னோட சொந்த குழந்தையாக இருக்கட்டும், எல்லாரையுமே நீ விட்டுட்டு போயிட்ட. கரெக்டு தான், உனக்கு 17 வயசு இருக்கும் போதே உனக்கு பொண்ணு பிறந்துட்டா, அதை வந்து உன்னால் டேக் கேர் பண்ணிக்க முடியல, கரெக்டு தான். இருந்தாலும் நீ என்னை பற்றியும் யோசிக்கணும்ல, உன் குழந்தைய பார்த்துக்கிறதுனால எனக்கு ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு, என்னோட குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி நரேட் பண்ணிட்டு இருக்கிறா. எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நீ உன்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றதுக்காக எங்களோட லைஃப்பை நீ அழிச்சிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மார்லன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது இப்போ பிரிட்டனில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டராக நான் தான் ஆக போகிறேன். ஸோ அது வந்து எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம், எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சின்னு ஒன்றையும் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பெருமையான
விஷயம். நான் அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்னால் இப்போ ஃபேமிலி, என்னோட குழந்தை அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஸோ நீ அவகிட்ட ரிவீல் பண்ணாத நான் தான் அவளோட அம்மா அப்படின்றத. நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ கோவத்தில் ஜாய்ஸ் வந்து அப்படியே உட்காரும்போது ஆங்கி அங்கே வந்துடுறா. வந்துட்டு மாலினை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ மாலின் உடனே கேட்குறா, நீ எதுவும் கெட்ட கனவு கண்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவள் டெரிஃபையிங் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறா. இதோட இந்த ட்ராமா வந்து முடியுது. ஸோ அவளுக்கு வந்து அவளோட பொண்ணுக்கிட்ட கூட அவளோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவளோட ஒர்க், அவளோட பேஷன், ப்ரொஃபஷன் மேலே அவள் வந்து அப்சஸ்டாக இருக்கிறா. ஸோ ஃபேமிலியை தாண்டி அவளுக்கு வேறு ஒரு ட்ரீம் இருக்குது. அதில் தான் அவள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறா. ஸோ வித்தியாசமான நிறைய விமன் ஒவ்வொருத்தங்களோட லைஃப்பும் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொருத்தங்களோட மென்டாலிட்டி, ஒவ்வொருத்தங்களோட ஸ்டோரி. சில பேர் வந்து அவங்களே அவங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறாங்க. சில பேருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் நடக்குது இல்லையா. வேரியஸ் கைண்ட் ஆஃப் விமனோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.